இந்த நாளில் நம்ம நண்பர்களை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த மரத்தை பாருங்க, தளர்ந்து நிற்கிது. இப்போதும் குருவிகள் விளையாடுவதை பார்க்கலாம். ஒரு மாசம் முன்னால இந்த மரம் எல்லா இலைகளும் கீழே விழுந்து மொட்டை மரமாக இருந்தது. அப்பொழுதும் குருவிகள் வந்து தங்கியது. தர்மையான நாளில் கஷ்டத்துக்கும் நண்பர்கள் இருக்க வேண்டும், நஷ்டத்துக்கும் இருக்க வேண்டும். கஷ்டத்துக்கு வராத நண்பர்கள் கல்யாணத்துக்கு எதற்கு என்று ஒரு நண்பர் கூறினார். தர்மையான காலை வேளையில் எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். அவர் கஷ்டம்னா உடனே வந்து பார்ப்பார், பேசுவார், என்னை விசாரிப்பார். ஆம் அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் 4 பேர்த்துக்கு நண்பராக நான் இருக்க விரும்புகிறேன். எனக்கு 4 நண்பர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் ஒரு விதத்தில் உணர்கிறேன். ஆனால் நான் 4 நண்பர்களுக்கு உதவியாக இருக்க முடியும், இருக்கிறேன், இருப்பேன், இனியும் வாழ்வேன் என்ற அடிப்படையிலே இந்த காலை வேளையில் சிந்திக்க இருக்கிறேன். ஆம் அன்பானவர்களே, நல்ல நண்பர்களாக இந்த உலகத்திலே வலம் வர இப்பொழுது நண்பர்கள் என்றால் அப்படியாக இல்லை. ஆனால் இருந்தாலும் நம்மெல்லாம் கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள். ஆதலால் நட்புக்கு இலக்கணமாக கஷ்டத்துக்கு உதவும்படியாக ஆறுதலாவது சொல்லும்படியாக இருப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம், நட்புக்கு இலக்கணமாக மாறுவோம். தேங்க்யூ.